ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தி சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 3 அண்ட் ஆர்டிகல் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி தான். இது எதுல இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு கூடிய நேம் ஹெட்டிங் இருக்கக்கூடிய பார்ட்ல தான் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஆர்டிகல் 1 அண்ட் 2 தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் 3 அண்ட் 4 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி பார்ப்போம். ஆர்டிகல் 3ல என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா formation of new states or alteration of areas, boundaries or names of existing state அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க எடுத்துக்கணும்னா, புதுசா ஒரு ஸ்டேட் உருவாக்குறதை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ், இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டெரிட்டரிஸ் எப்படி ரீஃபார்மேஷன் பண்றது, ரீஅலைன்மெண்ட் பண்றது, அதுக்கான மெத்தட்ஸ் சொல்லக்கூடியதுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்லப்படுது. நீங்க எக்ஸ்ட்ரா ஃபாரின் லேண்ட் இந்தியா அக்செஷன் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு சேர்க்கக்கூடிய மெத்தட் இந்த ஆர்டிக்கல் சொல்லப்படல. இதுல இந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, அல்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, இது யாருக்கு இந்த பவர் இருக்கு, அந்த பவர்ஸ் கன்ஃபர் பண்றதுதான் இந்த ஆர்டிகலோட மெயின் இன்டென்ஷன் சொல்லுது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஆர்டிகல் 3ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி அமைதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்லிமெண்ட் மே பை லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்லிமெண்ட் அவங்களே இயற்றக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில மாற்றக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஃபார்மேஷன் அல்ட்ரேஷன் அமைதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஏல இருந்து இ வரைக்கும் 5 டைப்ஸ் ஆஃப் சப்டிவிஷன் கொடுக்குறாங்க. இந்த 5 டைப்ஸை நம்ம ஸ்டேட்ஸை பிரிச்சு ரீஆர்கனைசேஷன் பண்ண முடியும். அதுக்கான பவர் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். சப்டிவிஷன் ஏல டு ஃபார்ம் a நியூ ஸ்டேட் பை ஆடிங் a part to existing state அப்படின்னு சொல்றாங்க. ஆர் யூனிட்டிங் 2 or more states ஆர் யூனிட்டிங் a part of territory to an existing state அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பொருள் என்ன நீங்க எடுத்துக்கலாம்னா, ஒரு புது ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு பகுதியை பிரிச்சோ இல்லதான் நீங்க 2-3 ஸ்டேட் இணைச்சோ, அதாவது 2 or more states, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் இணைச்சோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு டெரிட்டரியை மட்டும் இன்னொரு ஸ்டேட்டோட இணைக்கிறதுக்கான வேலையை பார்லிமெண்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன் ஏல சொல்றாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கணும்னா, 2014ல ஆந்திர பிரதேஷ்ங்கிற ஒரு மாநிலத்தில இருந்து தெலுங்கானா ஒரு மாநிலத்தை பிரிச்சு எடுத்தாங்க. இது இந்த ஏ சப்டிவிஷனை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பி என்ன சொல்லி பார்த்தாங்கன்னா, இன்க்ரீஸ் ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட் சொல்றாங்க. இன்க்ரீஸ் ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் இந்த பி சப்டிவிஷன் மூலமா பவர் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து சீட் சப்டிவிஷன் மூலமா என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா, டிமினிஷிங் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட்டை சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை குறைக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய பவர் கொடுக்குறாங்க. நம்ம சப்டிவிஷன் பிலேயே பார்த்தோம்னா இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செய்யும் போது சில டைம் பார்த்தோம்னா அதே டிமினிஷிங் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட்டாகவும் இருக்கும். ஆனா அது அப்படி நம்ம எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தனியாவே டிமினிஷிங் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சப்டிவிஷன் சில. அதுக்காக சப்டிவிஷன் டீல் என்ன சொல்றாங்கன்னா, அல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட் சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸை நம்ம அல்டரேட் பண்றதுக்கான அதை ரீஆர்கனைஸ் பண்ணும்போது ரீஅலைன்மெண்ட் பண்ணுவோம்ல, அப்ப பவுண்டரிஸ் சில குறிப்பிட்ட வகை வில்லேஜஸ் இந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்க போறோமா அந்த ஸ்டேட் கொடுக்க போறோமா சொல்லும் போது அப்ப இந்த சப்டிவிஷன் டியை வச்சு நம்ம தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து சப்டிவிஷன் ஈல என்ன சொல்றாங்கன்னா, அல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கணும்னா, அது கிட்டத்தட்ட ரீசெண்டா பார்த்தோம்னா கேரளாவோட லெஜிஸ்லேச்சர் அசம்பிளில கேரளான்னு கூட அவங்க ஸ்டேட்டோட நேம் கேரளம் அப்படி சொல்லிட்டு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதை நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி அல்டர் நேம் ஆஃப் எனி ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோட பேரை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கான மெத்தட்ஸ் செய்யக்கூடியது அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு பேர்கள் பார்த்துருப்போம். அந்த பேருக்கு ஒரு ஃபிக்ஸ்டான நேமா இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் தான் அந்த பேருங்கிறது ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படணும், எழுதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அதை சேஞ்ச் பண்ணணும், அதை ஆல்டர் பண்ணணும்னா இந்த சப்டிவிஷன் இ மூலமா பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்கப்படுது. இப்ப ப்ரொவிசோ பார்ட் பார்ப்போம். இந்த ப்ரொவிசோ பார்ட் என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் டைரக்டா அவங்க பில்ல அவங்களோட எண்ணத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் இது மாதிரி விஷயங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, பிரசிடென்ட் இந்த மாதிரி பில்ல ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவர் ஸ்டேட்ஸுக்கும் இதுக்கான விஷனரி ஐடியா அனுப்புவாங்க. அதாவது பில்லுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புவாங்க. ஸ்டேட்ஸ்க்கு ஐடியாஸ் கேட்பாங்க. அவங்களோட விஷனையும் அவங்களோட ஐடியாஸ் என்னன்னா சொல்லிட்டு அவங்களோட வியூஸ் சொல்றதுக்காக அனுப்புவாங்க. ஸ்டேட் அவங்களோட கன்செப்ட் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ள சொல்லுவோம். அப்படி சொல்லலைன்னா இந்த பில்லை பார்லிமெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை ஸ்டேட்ஸ் அவங்களோட கன்சென்ட்டையும் அவங்க வியூஸையும் சொன்னாலும் அந்த பில் டைரக்டா பார்லிமெண்ட் போவாங்க. மறுபடியும் பிரசிடென்ட் ரீகன்சிடரேஷனுக்கு இருக்கும். இந்த ப்ரொவிசோ பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கிட்டத்தட்ட சென்ட்ரலுக்கு டோட்டல் பவர் ஸ்டேட்டோட ரீஆர்கனைசேஷனுக்கும் ரீஅலைன்மெண்ட்டுக்கும் கொடுக்கப்படுது. அதுக்கு நான் முன்னாடி போன ஆர்டிகல் 1, 2 கூட பார்த்துருப்போம். ஏன் சென்டர் சுப்பீரியர் ஸ்டேட்ஸை விட இருக்கணும்னு சொல்லிட்டு. என்னதான் நம்மளோட நாட் ஃபெடரல் கண்ட்ரியா இருந்தாலும் டோட்டல் ஃபெடரல் சென்ஸ்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது. யூனிட்ரியான மைண்ட் செட்டுங்கிறது தான் சென்டருக்கு இருக்கும். சென்டர் சுப்பீரியரா இருக்கும் போதுதான் அதோட பிராக்மெண்ட்ஸாவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் யுனைடடா இருப்பாங்க. அப்படிங்கிற ரீதியில தான் இந்த ப்ரொவிசோ பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டா அமையுது.
அதுக்கடுத்து எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க சரி பார்த்தோம்னா, எக்ஸ்பிளனேஷன் 1ல வந்து A to E வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சப்டிவிஷன்ஸ்ல மென்ஷன் ஆகிற ஸ்டேட்டுங்கிற வேர்டு யூனியன் டெரிட்டரி மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்பிளனேஷன் 2 எக்ஸ்பிளனேஷன் 1 சேர்த்து பார்க்கும்போது, அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து இது மாதிரி வந்து ரீஆர்கனைசேஷன் பண்ணும்போதோ இல்லைன்னா ரீஅலைன்மெண்ட் பண்ணும்போதோ பிரசிடென்ட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கன்சர்ன் கேட்க வேணாம். இதுக்கு ஏன் ரீசன் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிரசிடென்ட்குள்ள இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸும் பிரசிடென்டோட டைரக்ட் ஆட்சியில கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்புற மாதிரி யூனியன் டெரிட்டரி லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லப்படுது. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் 2ல பார்த்தோம்னா சப்டிவிஷன் ஏல சொல்லப்படுறோம் ஒரு புது ஸ்டேட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டோட பார்ட்டை மட்டும்தான் வந்து எடுக்கணும், இல்லை ஸ்டேட்டோட டெரிட்டரி மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஒரு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கூட சேர்த்து வைக்கலாம், இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு ஸ்டேட்டோட சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரி இன்னொரு யூனியன் டெரிட்டரி கூட சேர்த்து வைக்கலாம். அப்படிங்கிற மெத்தட் தான் எக்ஸ்பிளனேஷன் 2 வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆர்டிகல் 3ல கூட இம்பார்ட்டன்டான கேஸ் என்ன சொல்லி பார்த்தோம்னா இன்றி பெல்பாரி யூனியன் கேஸ் 1960 வரக்கூடிய கேஸா அமையுது. இந்த கேஸ் ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கறது மாதிரி இந்த பெருபாரி எங்க இருக்கு சொல்லி பார்த்தோம்னா இது இந்தியாவுக்கும் அப்ப இருக்கக்கூடிய ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது இப்ப இருக்கக்கூடிய பங்களாதேஷ்னு எடுத்துக்கலாம், இதுக்கும் வந்து இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் இந்த பெருபாரி யூனியன் அதாவது பகுதின்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதி என்ன சொல்லி பார்த்தோம்னா பங்களாதேஷ் அதாவது அப்ப இருக்கக்கூடிய ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா வந்து இருக்குமோ சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்தியா அதுக்கு முதல்ல வந்து ரெசிப்ரோக்கலா வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க சொல்லி பார்த்தோம், கவுண்டர் கன்சிடரேஷன் என்ன எதிர்பார்க்கறாங்க சொல்லி பார்த்தோம்னா கூச் பீகார் என்க்ளேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து எதிர்பார்க்கறாங்க. இது மாதிரி இருக்கும்போது ஆர்டிகல் 3 படி இது மாதிரி ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து இந்தியாவோட ஒரு டெரிட்டரி வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா, அதுவும் ஒரு சிம்பிள் லா மூலமா கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இந்தியாவோட பிரசிடென்ட்க்கு ஒரு கொஸ்டின் வருது. அந்த சந்தேகம் வரும்போது அவர் என்ன பண்ணா சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 143 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதன்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அது மூலமா என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. அது மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 3 படி இது மாதிரி வந்து சிம்பிளா வந்து ஒரு லா மேக் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு டெரிட்டரி வந்து இந்தியா வந்து கொடுக்க முடியாது, அதுவும் ஆர்டிகல் 3 படி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 368 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஆர்டிகல் படம் மூலமா நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணி அது மூலமா தான் வந்து ஒரு லா மேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இது மாதிரி ஃபாரின் டெரிட்டரிஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பகுதி வந்து கொடுக்கும் போது உருவாக்குதான் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதனாலதான் என்ன சொல்லி பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனோட 9th அமெண்ட்மெண்ட்ங்கிறது உருவாகுது. அந்த 9th அமெண்ட்மெண்ட் மூலமா நம்ம பெருபாரி பிரதேசத்தை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷை கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து கூச் பீகார் என்க்ளேவ்ஸை வாங்கிக்கிட்டோம். இதுதான் வந்து இந்திய பெருபாரி யூனியன் கேஸ் முக்கியமான விஷயமா அமையுது. இந்த கேஸ் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 3 படி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து இந்தியாவோட ஒரு டெரிட்டரி பகுதி வந்து பார்லிமெண்ட் வந்து ஈஸியா கொடுக்க முடியாது அப்படிங்கிறது அது முக்கியமான விஷயமா அமையுது. ஆர்டிகல் 4ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ் மேட் அண்டர் ஆர்டிகல் 2 and 3 and first and fourth schedule and consequential subsequential and incidental matters சொல்றாங்க. இதுக்கு பொருள் என்ன சொல்லி பார்த்தோம்னா இது மாதிரி வந்து ஆர்டிகல் 2 and 3 பேஸ் பண்ணி அதாவது நம்ம வந்து ஒரு புதுசாக ஸ்டேட் உருவாக்குறதா இருந்தாலும் ஏன்னா ஸ்டேட் வந்து நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இன்னொரு ஸ்டேட்டோட அனெக்ஸ் பண்றதா இருந்தாலும் அது மாதிரி சேஞ்சஸ் வந்து ரிஃபார்மேஷன்ஸ் ஏதாவது கொண்டு வரதாலும் ரீஆர்கனைசேஷன் ஏதாவது கொண்டு வரதா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு லாஸ் உருவாக்கும்ல, அந்த லாஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஷெடியூல்ல அமல் பண்றதா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இப்போ தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பிரிஞ்சு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஷெடியூல தெலுங்கானாங்கிற வேர்டு வந்து நம்ம ஆட் பண்றோம். அதே சமயம் பார்த்தோம்னா ஃபோர்த் ஷெடியூல் என்ன சொல்றாங்கன்னா பார்லிமெண்ட்ல கூட எம்பி சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதும் பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஃபிராக்மெண்ட் ஆகுது போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த புதுசா உருவாக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டோ இல்லை அந்த டெரிட்டரிக்கோ பார்த்தோம்னா புதுசா வந்து ஒரு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் உருவாவாங்க. அவங்களே வந்து ஃபோர்த் ஷெடியூல் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை அமெண்ட் பண்ணணும். இதே மாதிரி அமெண்ட் பண்றதுக்கான பவர்ஸ் வந்து இது கொடுக்குறாங்கன்னா ஆர்டிகல் 2 and 3 மூலமா ஆர்டிகல் 4ல தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப் பார்ட்ல சொல்லப்படுது. அதுக்கு செகண்ட் சப் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி உருவாகக்கூடிய லாஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது நம்ம வந்து ஆர்டிகல் 368 படி அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனை எடுத்துக்கூடாது. அதாவது இப்ப பார்த்தா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து 1956 வந்துச்சுல, இது மாதிரி ஆக்ட் வந்து நம்ம வந்து ஆர்டிகல் 368 படி இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ற விஷயமா நம்ம கருதக்கூடாது அப்படின்னு சொல்றதா செகண்ட் சப்டிவிஷன் அமைச்சிருக்கக்கூடியது. இதோட ஆர்டிகல் 4 முடியுது. இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் 3 and 4 பத்தி பார்த்துருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் தகவலோட வந்து உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.